வணக்கம். இது ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இந்திய கடற்தொழிலாளர்களின் அத்துமீறலை தடுக்க கடற்படையினருக்கு அறிவுறுத்தல். போதைப் பொருள் கடத்தலையும் தடுக்க நடவடிக்கை. மொழிக் கொள்கையை நடைமுறைப்படுத்த வலியுறுத்தும் கனடா. ஒப்பந்தங்களை செய்ய தயார் எனவும் தெரிவிப்பு. தேர்தல் நிதி அறிக்கையை இன்று சமர்ப்பிக்க வேட்பாளர்களுக்கு கெடு. சட்ட நடவடிக்கை எடுக்க தயாராகும் தேர்தல்கள் ஆணைக்குழு. நியூசிலாந்து பிரதிபிரதமரை சந்தித்த ஜனாதிபதி. நல்லிணக்கத்தின் முக்கியத்துவம் குறித்தும் எடுத்துரைப்போம். தமிழ்நாட்டின் வாரிசு ஆட்சி முடிவுக்கு வரும். ஸ்டாலினின் கனவு காணல் நீராகும் என்கிறார் எடப்பாடி. லிவர்பூலில் மக்கள் கூட்டம் மீது மோதிய மகிழுந்து. பயங்கரவாத செயலாக கருதவில்லை என்கிறது காவல்துறை. தொடர்பான விரிவான செய்திகள். இந்திய கடற்தொழிலாளர்களின் அத்துமீறலை தடுப்பதற்கும் கடற்தொழில் என்ற போர்வையில் இடம்பெறும் போதைப்பொருள் கடத்தல்களை முறியடிப்பதற்கும் தேவையான அனைத்து நடவடிக்கை எடுக்குமாறு ஸ்ரீலங்கா கடற்படையினருக்கு ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்காவின் கடற்தொழில், நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தலைமையில் இடம்பெற்ற கலந்துரையாடலில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா கடற்தொழில், நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சுக்கும் பாதுகாப்பு அமைச்சுக்கும் இடையே கலந்துரையாடல் ஒன்று நாடாளுமன்ற வளாகத்தில் நடைபெற்றது. அமைச்சர் ராமலிங்கத்துடன் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அருண் ஜெயசேகர, கடற்தொழில், நீரியல் மற்றும் கடல் வளங்களின் பிரதி அமைச்சர் ரத்னகமகே, இரு அமைச்சுக்களினதும் செயலாளர்கள் உள்ளிட்டோர், அதிகாரிகள் மற்றும் கடற்படை தளபதி உள்ளிட்டோர் பங்கேற்றிருந்தனர். காணி பிரச்சினை, கடற்தொழில் துறைமுகங்களில் நிலவும் பிரச்சினைகள், தடை செய்யப்பட்ட உபகரணங்களை பயன்படுத்தி சட்டவிரோதமாக மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபடும் விவகாரம், போதைப்பொருள் கடத்தல் மற்றும் இந்திய மீனவர்கள் இலங்கை கடற்பரப்புக்குள் அத்துமீறுவது உள்ளிட்ட விடயங்கள் சம்பந்தமாக இதன்போது விரிவாக கலந்துரையாடப்பட்டுள்ளது. மேற்படி பிரச்சினைகளுக்குரிய தீர்வுகள் பற்றியும் இந்த கலந்துரையாடலில் அவதானம் செலுத்தப்பட்டுள்ளன. இந்திய கடற்தொழிலாளர்களின் அத்துமீறல்களுக்கு மத்தியிலேயே போதைப்பொருள் கடத்தலும் இடம்பெற்றுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. எனவே இந்திய மீனவர்களின் அத்துமீறலை தடுப்பதற்கும் இலங்கை கடல் வளத்தை பாதுகாப்பதற்கும் தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் முன்னெடுக்குமாறு இந்த கூட்டத்தின் கடற்படையினருக்கு ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளது. இலங்கையில் உத்தியோகபூர்வ மொழிக் கொள்கையை நடைமுறைப்படுத்துவதில் கனடா அரசாங்கம் சிறப்பு கவனம் செலுத்தி வருவதாக ஸ்ரீலங்காவுக்கான கனேடிய தூதுவர் தெரிவித்தார். தேவைப்படும் போதெல்லாம் மொழிக் கொள்கையை நடைமுறைப்படுத்துவதற்கு உதவும் நோக்கில் ஸ்ரீலங்கா அரசாங்கத்துடன் ஒப்பந்தங்களை செய்ய உறுதி பூண்டுள்ளதாகவும் அவர் மேலும் கூறியுள்ளார். ஸ்ரீலங்காவின் பொது நிர்வாகம், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சின் பேராசிரியர் சந்தன அபிரத்னவுடன் ஸ்ரீலங்காவுக்கான கனேடிய தூதுவர் எரிக் வால்ஸ் உடனுடன் கலந்துரையாடல் நடத்தியுள்ளனர். அமெரிக்காவின் கியூபெக் மாகாணத்தில் பயன்படுத்தப்படும் முக்கிய மொழி பிரெஞ்சு மொழியாக இருந்தாலும் சேவைகளை பெறும்போது வாடிக்கையாளர்கள் ஆங்கிலத்தை பயன்படுத்தும் வகையில் நாட்டில் சேவைகள் வழங்கப்படுவதாக அவர் கூறியுள்ளார். பன்மொழி மக்கள் தொகை கொண்ட இலங்கையில் குறிப்பாக பொது சேவைகளை வழங்குவதில், அலுவல் மொழிக் கொள்கையை செயல்படுத்துவதில் இரு தரப்பினரும் கவனம் செலுத்தியுள்ளதாக ஸ்ரீலங்காவின் பொது நிர்வாக அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. பொது சேவைகள் மற்றும் மாகாண பொது சேவைகளை வழங்குவதில் சேவை பெறுநர்கள் தங்களுக்கு வசதியான மொழியில் சேவைகளை பெறுவதற்கு தேவையான ஆரம்ப நடவடிக்கைகள் தற்போது நடைபெற்று வருவதாகவும் அமைச்சர் சந்தன அபிரத்ன இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார். உத்தியோகபூர்வ மொழிக் கொள்கைக்கு ஏற்ப இந்த செயல்முறைகளை மேலும் எளிதாகவும் விரிவானதாகவும் மாற்றுவதில் அமைச்சர் கவனம் செலுத்துவதாகவும் அவர் கூறியுள்ளார். அலுவல்கள் மொழிக் கொள்கையை செயல்படுத்துவதில் அரசாங்கத்தின் விசேட தலையீடு இருப்பதாகவும் அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். மொழி பயன்பாட்டு சிக்கல்கள் இல்லாத முறையான திறமையான பொது சேவை மிக விரைவில் வழங்கப்படும் எனவும் கலாநிதி சந்தன அபிரத்ன எரிக் வால்ஸிடம் தெரிவித்துள்ளார். பொது சேவைகளை டிஜிட்டல் எனப்படும் எண்ணியல் மயமாக்கும் திட்டங்கள் மூலம் அலுவல் மொழி கொள்கையை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். வன்முறையற்ற சுதந்திரமான தேர்தல் முறைமையை கட்டியெழுப்புவது குறித்து இந்த கலந்துரையாடலில் விவாதிக்கப்பட்டுள்ளது. வன்முறை இல்லாமல் அனைத்து தேர்தல்களும் நடைபெறுவதற்கு தேவையான சூழலை உருவாக்கியமை தொடர்பாக கனேடிய அரசாங்கம் சார்பாக தூதுவர் தனது பாராட்டுகளை தெரிவித்தார். மாகாண சபை நிறுவனங்களை செயற்படுத்துவதன் முக்கியத்துவம் குறித்து தூதுவரிடம் கவனத்துக்கு கொண்டு வந்த அமைச்சர், நாட்டின் நிர்வாக முறையை நெறிப்படுத்துவதிலும் வளர்ச்சி செயல்முறையிலும் இது பெரிய உதவியாக இருக்கும் எனவும் கூறியுள்ளார். வன்முறையற்ற தேர்தல் முறைமை உருவாக்குவதற்கான முன்னேற்றத்திலும் உத்தியோகபூர்வ மொழிக் கொள்கையை செயல்படுத்துவதிலும் பொது நிர்வாகம், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சின் நேரிய தலையீட்டை கனேடிய தூதுவர் எரிக் வால்ஸிடம் பாராட்டியுள்ளார். தேர்தல் வரவு மற்றும் செலவு தொடர்பான நிதி அறிக்கையை இன்று நள்ளிரவுக்குள் சமர்ப்பிக்க தவறும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிட்ட வேட்பாளர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது.
அறிக்கைகளை சமர்ப்பிக்க தவறியவர்கள் பற்றிய தகவல்கள் சம்பந்தப்பட்ட காவல் நிலையங்களுக்கு அனுப்பப்படும் என ஸ்ரீலங்காவின் தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் RMAL ரத்நாயக்க தெரிவித்தார். ஸ்ரீலங்காவின் கடந்த உள்ளூராட்சி மன்றங்களுக்கான தேர்தல்களில் போட்டியிட்ட அனைத்து வேட்பாளர்களும் தமது பரப்புரை தொடர்பான வரவு மற்றும் செலவு அறிக்கைகளை சமர்ப்பிப்பதற்கான காலக்கெடு இன்று நள்ளிரவுடன் நிறைவடைகிறது. 2023 ஆண்டின் 3ஆம் எண் தேர்தல் செலவு ஒழுங்குமுறை சட்டத்தின் விதிகளின்படி அனைத்து வேட்பாளர்களும் தமது நிதி அறிக்கைகளை தயாரித்து சமர்ப்பிக்க வேண்டும் என தேர்தல் ஆணைக்குழு வலியுறுத்தியுள்ளது. இந்த அறிக்கைகளை இன்று நள்ளிரவுக்கு முன் அந்தந்த தேர்தல் மாவட்டங்களின் தேர்தல் அதிகாரிகளிடம் ஒப்படைக்க வேண்டும் என ஆணைக்குழு கூறியுள்ளது. எந்த சூழ்நிலையிலும் இந்த காலக்கெடு நீடிக்கப்பட மாட்டாது என தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் RMAL ரத்நாயக்க தெரிவித்தார். தேர்தல் சட்டத்தின்படி தேர்தல் முடிந்த 21 நாட்களுக்குள் செலவு அறிக்கைகளை சமர்ப்பிக்க வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். செலவு அறிக்கைகளை நேரில் சமர்ப்பிக்கலாம் எனவும் அது சாத்தியமில்லை என்றால் அதுக்காக தேர்தல் ஆணைக்குழுவினால் ஒரு சிறப்பு வலைத்தளம் அமைக்கப்பட்டுள்ளது எனவும் ரத்நாயக்க குறிப்பிட்டுள்ளார். மேலும் இந்த செலவு அறிக்கைகளை சமர்ப்பிக்க வசதியாக நாடு முழுவதும் உள்ள அனைத்து தேர்தல் அலுவலகங்களும் இன்று நள்ளிரவு வரை திறந்திருக்கும் எனவும் அவர் கூறினார். ஒவ்வொரு வேட்பாளரும் அரசியல் கட்சியும் அவர்கள் ஏதேனும் செலவுகளை செய்திருந்தாலும் இல்லாவிட்டாலும் தொடர்புடைய செலவு அறிக்கைகளை சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் எந்த செலவும் செய்யப்படவில்லை என்றால் அதுக்கான குறிப்பையும் சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் தேர்தல் ஆணைய தலைவர் வலியுறுத்தியுள்ளார். தேர்தல் சட்டத்தின் விதிகளின் கீழ் நிதி அறிக்கைகளை சமர்ப்பிக்க தவறும் வேட்பாளர்களுக்கு எதிராக எதிர்காலத்தில் தேர்தல் ஆணைக்குழு சட்ட நடவடிக்கை எடுக்கும் எனவும் அதன் தலைவர் ரத்நாயக்க மேலும் குறிப்பிட்டுள்ளார். மக்களிடையே நீண்டகாலமாக நிலவும் பிளவுகள் நீண்டகால மோதல்களுக்கு வழிவகுத்ததாக நியூசிலாந்தின் பிரதமருக்கு சுட்டிக்காட்டிய ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நல்லிணக்கத்தின் முக்கியத்துவத்தை விளக்கியுள்ளார். ஜனாதிபதியுடனான இந்த சந்திப்பின் போது எதிர்காலத்தில் இலங்கைக்கு வழங்கப்படும் நிதியுதவியை மேலும் விரிவுபடுத்த தமது அரசாங்கம் எதிர்பார்ப்பதாக நியூசிலாந்தின் பிரதமரும் வெளிவிவகார அமைச்சருமான வின்சென்ட் பீட்ரஸ் தெரிவித்துள்ளார். இலங்கைக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ள நியூசிலாந்து பிரதமரும் வெளிவிவகார அமைச்சரும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கும் இடையிலான சந்திப்பு ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றது. இரு நாடுகளுக்கும் இடையிலான நீண்டகால நட்புறவை வலுப்படுத்துவதே தனது அரசாங்கத்தின் நோக்கம் என நியூசிலாந்தின் பிரதமர் இதன்போது தெரிவித்தார். புதிய அரசாங்கத்தின் கீழ் இலங்கையில் நடைபெற்று வரும் சாதகமான முன்னேற்றங்கள் குறித்து நியூசிலாந்து பிரதமர் மகிழ்ச்சியை தெரிவித்ததாக ஜனாதிபதி ஊடக பிரிவு கூறியுள்ளது. அரசியல் நிலைத்தன்மை, பொருளாதார நிலைத்தன்மை மற்றும் சமூக மேம்பாட்டுக்கான புதிய அரசாங்கத்தின் முயற்சிகளை பாராட்டியதாகவும் அந்த பிரிவு குறிப்பிட்டுள்ளது. நாட்டை சரியான பாதையில் கொண்டு செல்வதில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் தலைமைத்துவத்தை பாராட்டிய பிரதமர் இந்த வேலை திட்டம் இலங்கைக்கு நிலையான அபிவிருத்தி அடைய உதவும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார். இதன்போது கருத்து வெளியிட்ட ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நியூசிலாந்து பிரதமர் வின்சென்ட் பீட்டர்ஸின் விஜயம் இலங்கை நியூசிலாந்து உறவுகளின் புதிய அத்தியாயத்தை ஏற்படுத்தும் என தெரிவித்தார். நல்லிணக்க செயல்பாட்டின் முக்கிய தூணாக தேசிய ஒற்றுமையை கட்டியெழுப்புவதற்கு தனது அரசாங்கம் முன்னுரிமை அளித்ததாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். விவசாயம், கல்வி மற்றும் சுற்றுலா ஆகிய துறைகள் மூலம் இரு நாடுகளுக்கும் இடையிலான இருதரப்பு ஒத்துழைப்பை அதிகரிப்பது குறித்து இதன்போது விரிவாக கலந்துரையாடப்பட்டதுடன் இரு நாடுகளுக்கும் பரஸ்பர ஆர்வம் உள்ள இந்த துறைகளின் முன்னேற்றத்துக்காக நெருக்கமாக செயற்படவும் இணக்கம் தெரிவித்துள்ளார். இந்திய அரசாங்கத்தின் உதவியுடன் மன்னாரில் நிர்மாணிக்கப்பட்ட வீடுகள் பயனாளிகளிடம் கையளிக்கப்பட்டுள்ளது. ஜிம் பிரவுன் நகர் கிராமத்தில் அமைக்கப்பட்ட 20க்கும் மேற்பட்ட வீடுகளே பயனாளர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. இந்திய அரசின் 5 லட்சம் ரூபாய் நிதியுதவிக்கு மேலாக ஸ்ரீலங்கா அரசின் 1 லட்சம் ரூபாய் நிதியுதவி மற்றும் தேசிய வீடமைப்பு அபிவிருத்தி அதிகார சபையின் வீட்டு திட்ட கடனுதவி ஆகியவற்றினூடாக ஜிம் பிரவுன் நகர் கிராமத்தில் 24 வீடுகள் நிர்மாணிக்கப்பட்டுள்ளன. இந்த வீடுகள் நேற்று திங்கட்கிழமை மாலை வைபவ ரீதியாக திறந்து வைக்கப்பட்டு பயனாளிகளிடம் கையளிக்கப்பட்டது. மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் கனகேஸ்வரன் தலைமையில் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் வீடமைப்பு பிரதி அமைச்சர் DP சரத், இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஜ்யா ஆகியோர் இணைந்து வீடுகளை திறந்து வைத்தனர். இந்த மன்னார் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகதீஸ்வரன், பிரதேச செயலாளர் எம் பிரதீப், தேசிய வீடமைப்பு அபிவிருத்தி அதிகார சபையின் அதிகாரிகள், திணைக்கள தலைவர்கள் என பலர் இதில் கலந்து கொண்டுள்ளனர். வவுனியா மாநகர சபை பகுதியில் பொது போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் கட்டாக்காளியாக தெரிந்த 60க்கும் மேற்பட்ட மாடுகள் மாநகர சபையால் பிடிக்கப்பட்டுள்ளது. 10 நாட்களுள் உரிமை கோரப்படாத கால்நடைகளை பகிரங்க ஏலத்தின் மூலம் விற்பனை செய்யவும் மாநகர சபை நடவடிக்கை எடுக்கவுள்ளது.
கட்டாகளி மாடுகளால் ஏற்படும் விபத்துகளை கட்டுப்படுத்தும் நோக்குடன் இரவு வேளைகளில் போக்குவரத்துக்கு இடையூறாக நடமாடும் கால்நடைகள் மாநகர சபையினரால் பிடிக்கப்பட உள்ளதாக பொதுமக்களுக்கு தொடர்ச்சியாக ஒலிபெருக்கி மூலமாக அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருந்தது. இந்த அறிவுறுத்தலுக்கு அமைவாக இரவு வேளைகளில் பொது போக்குவரத்துக்கு இடையூறாக இருந்த 60க்கும் மேற்பட்ட கால்நடைகள் மாநகர சபையினரால் பிடிக்கப்பட்டு நகர சபையின் பராமரிப்பில் வைக்கப்பட்டுள்ளன. இந்த கால்நடைகளின் உரிமையாளர்கள் 10 நாட்களுக்குள் தமது கால்நடைகளுக்குரிய அடையாளத்தினை உறுதிப்படுத்தி அதற்குரிய தண்டப்படத்தினை செலுத்தி தமது கால்நடைகளை மீள பெற்றுக் கொள்ள முடியும் என மாநகர சபையினரால் தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணத்தில் இடம்பெறும் அகால மரணங்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருகின்றமை கவலையை ஏற்படுத்தியுள்ளது. அந்த வகையில் வீட்டில் சமையல் பணிகளில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த இளம் குடும்ப பெண் ஒருவர் நேற்று தினம் தீப்பற்றியதில் உயிரிழந்துள்ளார். மானிப்பாய நவாலி வடக்கு புலவர் வீதி இளம்பெண் கடந்த 20ஆம் தேதி சமையலில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த போது அடுப்புக்கு மண்ணெண்ணெய் ஊற்றியுள்ளார். இதன்போது அவரது ஆடையிலும் தீப்பற்றியதை அடுத்து விரைந்து செயற்பட்ட பெண் குளியல் அறைக்கு சென்று தண்ணீர் ஊற்றி தீயை அணைத்துள்ளார். இதன் பின்னர் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட இளம் தாய் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிரிழந்துள்ளார். கஜன் ஜனுசா என்ற 23 வயதான ஒரு பிள்ளையின் தாயே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஜெயபாலசிங்கம் மேற்கொண்டதுடன் மானிப்பாய் காவல்துறையினர் சாட்சிகளை நெறிப்படுத்தினர். தீக்காயத்தால் ஏற்பட்ட கிருமி தொற்று காரணமாக மரணம் சம்பவித்துள்ளதாக உடற்கூற்று பரிசோதனைகளில் தெரியவந்துள்ளது. தமிழ்நாட்டில் அடுத்த ஆண்டு நடைபெறும் சட்டமன்ற தேர்தல் வாரிசு அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் தேர்தலாக அமையும் என பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக தெரிவித்துள்ளது. ஸ்டாலினின் கனவு காணல் நீராகவும் பகல் கனவாகவும் தான் இருக்கும் என அதிமுகவின் பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் குடும்ப ஆட்சியும் வாரிசு ஆட்சியுமே நடைபெறுகிறது என கள்ளக்குறிச்சி சின்ன சேலத்தின் நலந்திட்ட உதவிகளை வழங்கி வைத்த பின்னர் உரையாற்றிய எடப்பாடி பழனிசாமி இதனை கூறியுள்ளார். அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னர் இன்னும் பல கட்சிகள் தம்முடன் இணையும் நடுநடுங்கி போவார்கள் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அதிமுக பாஜகவுடன் எப்படி கூட்டணி வைக்கலாம் என முதல்வர் சட்டமன்றத்தில் கேட்கின்றார் என குறிப்பிட்ட எடப்பாடி யாருடனும் வேண்டுமானாலும் தாமும் கட்சியும் கூட்டணி வைப்போம் எனவும் அதை நீங்கள் ஏன் கேட்கின்றீர்கள் எனவும் கூறியுள்ளார். ஒரு கூட்டணி அமைத்ததற்கே ஸ்டாலின் அரசினால் பொறுக்க முடியவில்லை எனவும் எதிர்க்கட்சி தலைவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். 2026 தேர்தலில் 200 தொகுதிகளில் திமுக வெற்றி பெறும் என முதல்வர் ஸ்டாலின் கனவு காணுகின்றார் எனவும் அதிமுக உள்ளவரை அவரின் கனவு பலிக்காது எனவும் எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டுள்ளார். அமித்ஷா என்ன பாகிஸ்தான் அமைச்சரா எனவும் அவர் இந்திய நாட்டின் உள்துறை அமைச்சரான அவரை சந்திப்பதில் என்ன தவறு எனவும் எதிர்க்கட்சி தலைவர் வினவியுள்ளார். பிரித்தானியாவின் லிவர்பூலில் மக்கள் கூட்டம் மீது மகிழுந்து மோதியதில் சுமார் 30 பேர் காயமடைந்துள்ளனர். இந்த சம்பவத்தை பயங்கரவாத நடவடிக்கையாக கருதவில்லை என பிரித்தானிய காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். லிவர்பூல் கழகத்தின் வெற்றி அணிவகுப்பு மீது மகிழுந்து ஒன்று மோதியுள்ளது. இந்த அனர்த்தத்தில் 4 சிறார்கள் உட்பட 27 பேர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பாக மகிழுந்தை செலுத்தியவர் என நம்பப்படும் 53 வயதான சந்தேக நபர் ஒருவரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். இந்த அசம்பாவிதத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு முழுமையான ஆதரவை வழங்குவதாக லிவர்பூல் கழகம் தெரிவித்துள்ளது. லிவர்பூலில் இடம்பெற்ற சம்பவம் பயங்கரமானது என கூறியுள்ள பிரித்தானிய பிரதமர் விரைந்து செயற்பட அவசர பணியாளர்களையும் காவல்துறையினரையும் பாராட்டியுள்ளார். லிவர்பூலருடன் நாடு முழுவதும் ஒன்றிணைந்து நிற்பதாகவும் பிரித்தானியா பிரதமர் மேலும் தெரிவித்துள்ளார். மகிழுந்தினால் மக்கள் கூட்டம் மீது மோதிய சந்தேக நபரின் நோக்கம் இதுவரை தெரியவராத நிலையில் காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்திய கடற்தொழிலாளர்களின் அத்துமீறலை தடுக்க கடற்படையினருக்கு அறிவுறுத்தல். போதைப் பொருள் கடத்தலையும் தடுக்க நடவடிக்கை. மொழிக் கொள்கையை நடைமுறைப்படுத்த வலியுறுத்தும் கனடா. ஒப்பந்தங்களை செய்ய தயார் எனவும் தெரிவிப்பு. தேர்தல் நிதி அறிக்கையை இன்று சமர்ப்பிக்க வேட்பாளர்களுக்கு கெடு. சட்ட நடவடிக்கை எடுக்க தயாராகும் தேர்தல்கள் ஆணைக்குழு. நியூசிலாந்து பிரதிபிரதமரை சந்தித்த ஜனாதிபதி. நல்லிணக்கத்தின் முக்கியத்துவம் குறித்தும் எடுத்துரைப்போம். தமிழ்நாட்டின் வாரிசு ஆட்சி முடிவுக்கு வரும். ஸ்டாலினின் கனவு காணல் நீராகும் என்கிறார் எடப்பாடி. லிவர்பூலில் மக்கள் கூட்டம் மீது மோதிய மகிழுந்து பயங்கரவாத செயலாக கருதவில்லை என்கிறது காவல்துறை.
இத்துடன் ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.